நந்தினி 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 சார் சார் நந்தினி என்ன நீ சார்? இங்க என்ன பண்ற? வாட் இஸ் திஸ்? ஏன் உனக்கு தூக்கத்துக்கு இடம் இல்லையா? வா முதல்ல. சார் சார் வா நந்தினி பேசாம. சூர்யா, என்னாச்சு சார்? சூர்யா, stop it சூர்யா. என்ன 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 வேணும் உனக்கு? என்ன வேணும்? What is this சூர்யா? வாட்? நான் தான் அவளை என் ரூம்ல படுக்க சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அவ ஏன் கூட தான் இருப்பா. நந்தினி வா உள்ள போலாம் வா. ஓ ஏய் வேண்டாம், உனக்கு ஆல்ரெடி நான் வார்னிங் கொடுத்துட்டேன். மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட வந்து நீ நிக்காத. எனக்கு பொறுமை போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சொல்லிட்டேன். நந்தினி வா. அவ வர மாட்டா. அவ ஏன் ரூம்ல தான் இருப்பா. ஏய் நீ யாருடி? நீ இந்த வீட்டோட கெஸ்ட், புரியுதா? பி இன் யுவர் லிமிட்ஸ், ஓகே? கெஸ்டா இருந்தா என்ன? கெஸ்டா இருந்தா என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டியது உன் குடும்பத்தோட பொறுப்பு இல்லையா? எனக்கு தனியா படுக்க போர் அடிக்குது, அதான் அவளை வர சொன்னேன். ஆஸ் அ கெஸ்டுக்கு அவ என்டர்டைன் பண்ண வேண்டியது அவ கடமை இல்லையா? ஒரு மண்ணாங்கட்டி கடமையும் கிடையாது. உனக்கு தனியா படுக்க போர் அடிக்குதுன்னா போ உங்க அம்மா கூட படுத்துக்கோ. ஏன் உனக்கு கம்பெனி கொடுக்கிறதுக்கு என் பொண்டாட்டி தான் கிடைச்சாளா? பகலாதான் எப்ப பாரு பிரச்சனை. So இப்போ what? நைட்டுமா குட் நைட் அத. நந்தினி என் கூட வந்து ஸ்டே பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு சூர்யா இப்படி தையா தக்கான்னு குதிக்கிற? ஏன் நந்தினி இல்லாம உனக்கு தூக்கம் வராதா? That's none of your business, புரியுதா? இல்ல சூர்யா, ஜஸ்ட் என்னோட நாலேஜ்க்காக தான் கேக்குறேன். நீ என்ன நந்தினி கூட ஒண்ணாவா தூங்க போற? எப்படியும் ரெண்டு பேரும் தனித்தனியா தான் படுக்க போறீங்க. அப்படி தனியா படுக்கிறவன் உன் கூட படுத்தா என்ன, ஏன் ரூம்ல படுத்தா என்ன? நடு ராத்திரில தேவையில்லாம இவன் மாப்பிள்ளை சாமியாட வைக்கிறாளே. இனி அவ்வளவுதான், வீட்டுல யாரையும் இவன் தூக்க விட மாட்டான். நான் தனியா படுப்பேன் இல்ல தண்ணி அடிச்சிட்டு படுப்பேன், அது என்னோட இஷ்டம், புரியுதா? She is my wife, அவ என்னோட தான் இருப்பா. நந்தினி நீ வா ரூமுக்கு. நந்தினி, Come. இரு. ஏய் ஏய் நிறுத்து. ஏய். என்னடா நடு ராத்திரியில நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? ஒரு வயசு பொண்ணு கிட்ட பேசுற விதத்துல பேசுற? பொண்ணுக்கு பொண்ணு கூட படுக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? இதுக்கு எதுக்கு கையாமையான்னு கத்துற? அதானே சாதாரண விஷயத்துக்கு என்னமா இவன் இவ்ளோ சீன் போடுறான்? எது சாதாரண விஷயம்? எது சாதாரண விஷயம்? உனக்கு சாதாரணமான விஷயமா இருந்தா நீ போய் தாலாட்டு படி தூங்க வை. இல்ல உன் தங்கச்சி இருக்கால, அவளை போய் அவளுக்கு துணையா தூங்க சொல்லு. என்கிட்ட எதுக்கு வர? இந்த மாதிரி வேலை பாக்குறதுக்கு தான் நந்தினி இருக்கா. யாரு? வார்த்தை அளந்து பேசு, புரியுதா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நல்லா கேளு மாப்ள. புருஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நீங்க போய் அந்த வேலையை பாருங்க. மாப்பிள்ளை நோ டேமேஜ் மீ. ஏற்கனவே ஆதார சேதாரம் அப்படியா? நந்தினினா உங்க எல்லாருக்கும் அவ்வளவு இலக்காரமா போச்சா? சுந்தரவல்லி, என்னம்மா பிரச்சனை? என்ன நடக்குதுங்க? அங்கிள், உங்க பொண்ணுக்கு தனியா தூக்கம் வரலையா? ரூம்ல ஒரு தொட்டில் கட்டி நல்லா தாலாட்டு பாடி தூங்க வைங்க. ஏய் என்ன முறைக்கிற? போ போய் உங்க அம்மா மடியில நல்லா படுத்து தாலாட்டு பாட வச்சு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணு. பா நந்தினி வா போலாம். சூர்யா நில்லு. என்ன என்ன? உண்மையிலேயே யூ ஆர் பேத்தட்டிக்கல் சூர்யா. போயும் போயும் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டியே. இத பார், என் பொறுமை போயிடுச்சுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மைண்ட் யுவர் டங், புரியுதா? ஏன் என்ன சூர்யா, உண்மையை சொன்னா உனக்கு கோபம் வருமா? இவளோட ஸ்டேட்டஸ உயர்த்தி காட்டுறேன்னு ஆன்ட்டி கிட்ட சேலஞ்ச் பண்ணியாமே. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? கழுதை அலங்காரம் பண்ணி அரண்மனை முன்னால நிறுத்தினாலும் கழுத ஒரு நாளும் குதிரை ஆகாது. ஒரு நாளும் உன்னோட கழுத குதிரை ஆகவே ஆகாது. ஏய் இப்ப வாய மூட போறியா இல்லையா நீ? Why? I won't. அது மட்டும் இல்ல, கழுதையோட சேர்ந்தவங்க கடைசியில கழுத மாதிரியே ஆயிடுவாங்களாம். இப்ப பாரு, இவளை கல்யாணம் பண்ணதால நீயும் இப்ப அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஹரிதா, வாட் இஸ் திஸ்? என்ன டாடி, யாராவது ஒருத்தராச்சு இவன் கிட்ட உண்மையை பேசிதானே ஆகணும். என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் அவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் டாடி. ஆக்சுவலி ஐம் எஜுகேட்டிங் ஹிம் நவ டாடி. ஏய் என்ன எனக்கே கிளாஸ் எடுக்கறியா நீ? இல்ல, நீ போக போக சின்ன ஆளா மாறிட்டு இருக்கேன்னு சொல்ல வர சூர்யா.
இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் லைஃப்ல என்ன நல்லதா நடந்துச்சு சொல்லு. எவ்வளவு கிளாஸா நீ இருந்திருக்கணும். நீ இப்படி சாதாரண ஒருத்திக்காக பெத்த அம்மா, கூட பிறந்த அக்கா, தங்கச்சி எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு வாட் இஸ் திஸ் சூர்யா?